எபேசியர் 1:7 பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அநேகர் வாழ்க்கை பிரச்சனை தொடர்பான விஷயங்களில் ஒரு நன்மையை எதிர்பார்த்தே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்றனர். ஆனால் இவ்விதமான விசுவாசம் சில நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவிய போதிலும் சுபாவ ரீதியான மாற்றங்களுக்கு அது உதவுவதில்லை. காரணம் என்ன என்று சிந்திக்க வேண்டும். நாம் இயேசுவை எதற்காக விசுவாசிக்கின்றோம், எதற்காக அவரை ஏற்றுக்கொள்கின்றோம் என்பது போன்ற கேள்விகள் நமக்குள் எழ வேண்டும். அப்பொழுதுதான் அவர் இந்த பூமிக்கு வந்த நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆம், எந்த தேவைகளை சந்திக்க இயேசு பூமிக்கு வந்தாரோ அதன் அடிப்படையில் தேடினால் மட்டுமே அவரை அவர் வந்த நோக்கத்தின் அடிப்படையில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே தேவ பிள்ளைகளே, நம்முடைய பாவங்களை மன்னித்து அவரோடு நம்மை ஒப்புரவாக்கி அவருடைய பிள்ளையாக மாற்றவே அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டி பூமிக்கு வந்தார் என்பதை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.